MCR Pure Cotton Club, formals and casual shirts. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment. கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை ஒரு நேசிக்கக்கூடிய ஒரு நபர். நான் அரசியலுக்கு வர்றது காரணமும் அவர் தான். நம்ம ஜஸ்ட் கிரௌடில் நிற்கக்கூடிய ஒரு ஆளாக வேணா இருப்போங்கிறத நினச்சி தான் நான் போனேன். ஆனால் கட்சி அப்படியே அங்கே போனோன்னா டைரக்ட் ஆப்போசிட்டாக நடந்துச்சு. ஏடிஎம்கேல இளைஞர்களே கிடையாது, இருக்கிறது எல்லாமே ரொம்ப வயசானவங்க தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மைதானா? 100% போய் நீங்கள் கிட்டத்தட்ட ராங்காக தான் சொல்கிறீங்க. ஏன்னா இளைஞர்கள் இப்போ தான் படையெடுத்து வந்துட்டு இருக்காங்க. உண்மையான தலைவர் தேடி வர்றவங்க எல்லாருமே எடப்பாடியார் அவர்களை தேடி வந்துட்டு இருக்காங்க. மாற்றுக் கட்சியிலேருந்து இணைஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ வெவ்வேறு கட்சிகள்ல இருந்துலாம் என்ன அவங்களுக்கு பகட்டுத்தனம் பண்ண தெரியாது. ரொம்ப ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இந்த சும்மா கார்லேருந்து இறங்குற மாதிரி ரீல்ஸ் போடுறது அதெல்லாம் பண்ண தெரியாது இங்கே யாருக்கும். கட்சி எலெக்ஷன்ல நாங்க வின் பண்ணிட்டோம்னா எல்லா குடும்பத்துக்குமே நாங்க 10,000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ இருக்க முதல்வர் அவர்கள் நிறைய பயனற்ற அறிவிப்புகளை விட்டு ஜெயிக்கணும், பொய் வாக்குறுதிகளை கொடுத்து ஜெயிக்கணும்னு முயற்சி பண்ற நேரத்தில் சொல்றதை செய்கிறவர் எங்க தலைவர். உதாரணத்துக்கு முதல்வர் அவர்கள் நிறைய 2021 தேர்தல் அறிக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதில் எத்தனை நிறைவேற்றிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஏதோ ஒரு 1-2 பேருக்கு, அதுவும் தேர்தல் வர்றதுனால உதாரணத்துக்கு லேப்டாப்பாக இருக்கட்டும் 4 வருஷமாக கொடுக்காம இப்போ கடைசி இந்த 1 வருஷம் கொடுத்து ஸோ தேர்தலில் அவங்க ஜெயிக்கணுங்கிறது மட்டும்தான் அவங்களோட நோக்கம். ஆனால் எடப்பாடியார் அவர்களின் நோக்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் மட்டும் கிடையாது, அடுத்த 5 வருடம் மக்கள் நலனோடு இருக்கணும். ஸோ அதுக்காக தான் அவர் இந்த அளவுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. எங்களுடைய டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா பொதுமக்கள்ங்கிறது முதல் டார்கெட். அடுத்து முக்கியமாக இளைஞர்கள், அடுத்த கட்ட தலைமுறைக்கு ஒரு விழிப்புணர்வு வரணும். ஸோ அவங்க ஒரு மாயை பின்னாடி ஓடிட்டு இருக்காங்க. ஒரு மாயையில் அவங்க ஒரு நடிகர் பின்னாடி ஓடிட்டு இருக்காங்க. வெவ்வேறு நடிகர் சொல்றதுதான் நான் கேட்குறேன். நடிகர் பின்னாடி மட்டும் தான் போயிட்டு இருக்காங்க. பிஜேபியில இருந்து ஏடிஎம்கே வெளியே வந்தாங்க. அண்ணாமலை அவர்கள் கூட சொன்னாரு, இதுக்கப்புறம் ஏடிஎம்கேக்கு உள்ள நாங்க ஜன்னலை கூட திறந்து வைக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாரு. கடைசி கூட்டணியில தான் போய் நிக்கிறாங்க. லாஸ்ட் டைம் தேமுதிக ஏடிஎம்கே கூட இருந்தது, இப்ப தேமுதிக டிஎம்கே கூட போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் விரும்பிய கூட்டணி என்ன அப்படின்னா இந்திய கூட்டணி. அவர் திமுக இன்னைக்கு அவர் இருந்திருந்தாருன்னா கிட்டத்தட்ட அவ்வளவு மனசு வருத்தப்பட்டிருப்பாரு. பிரேமலதா அவர்கள் இப்படி கட்சியை கொண்டு போய் திமுக கொடுத்ததை நினைச்சிட்டு. ஸோ அப்படி அவரே விரும்பின கூட்டணி என்டிஏ கூட்டணிங்கிறப்ப ஸோ அதனால தான் ஐயா எடப்பாடியார் அவர்களும் அவர்களை அழைச்சாங்க. ஸோ கூட்டணி பக்கம் வாங்கன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அவங்களுடைய நிலைப்பாட்டுக்காக அவங்க திமுக பக்கம் போயிருக்காங்க. ஸோ அது எந்த விதத்திலையும் அதிமுகவுடைய கூட்டணிக்கு என்டிஏக்கு சீட்டு கொடுத்துட்டு தான் வந்திருப்பாங்களே, ஏன் சீட்டு கொடுக்கல? ஏடிஎம்கேல இருந்து தொடர்ந்து நிறைய பெரிய தலைவர்கள், எக்ஸாம்பிள் செங்கோட்டையன் கூட சொல்லலாம், நிறைய பேர் டிவிகே நோக்கியும் டிஎம்கே நோக்கியும் போயிட்டு இருக்கிறாங்க. அவர் வேற வழி இல்லாம போக்கிடம் இல்லை. வேற எங்கே போனாலும் அவருக்கு எந்த ஒரு அங்கீகாரமும் கிடைக்காது. அதனால இப்ப தாவேக்கால வேற ஆளும் கிடையாது. அங்க ஆளே சுத்தமா தலைவர்களே இல்லை. இங்க இருந்து ரிஜெக்ட் பண்ணி போட்ட பீஸ் அங்க போயிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஓப்பனா சொல்லணும்னா நடமாடும் காயிலாங்கடின்னு தான் நான் சொல்லுவேன். எதை சொல்றீங்க? தாவேக்காவை நடமாடும் காயிலாங்கடி. வணக்கம். தோரணையான ஆட்கள் மட்டும்தான் அரசியல்வாதியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது 15 வயசே இருக்கக்கூடிய வயதில் போய் நீங்க அரசியல்ல சேர்ந்திருக்கீங்க. எப்படி உங்களுக்கு அந்த வயசுல அரசியலுக்குள்ள போகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்தது? நான் என்னுடைய எங்க கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை ஒரு நேசிக்கக்கூடிய ஒரு நபர். நான் அரசியலுக்கு வர்றது காரணமும் அவர் தான். ஸோ அவருடைய அந்த சின்ன வயசுல, நான் ஒன்றுமே தெரியாத ஒரு வயசுல 5th படிக்கும் போதே அவருடைய பதவியேற்பு விழாக்களை பார்க்குறதா இருக்கட்டும், அவருடைய உரைகளை பார்க்குறதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் மேலே ஒரு லவ் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் சரி நம்ம அரசியலுக்குள்ள போகணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எங்கள் அப்பா மிகப்பெரிய எம்ஜிஆருடைய பற்றாளர். ஸோ அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்பா அரசியல்வாதியா? அப்பா அரசியல்வாதி கிடையாது. அப்பா அரசியல்வாதி கிடையாது. இருந்தாலும் நிறைய சொல்லியிருக்காரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி. ஸோ அப்படி பார்த்துட்டு தான் நான் அந்த கழகத்துக்குள்ள இணையணும், இதன் மூலமா நம்ம மக்களுக்கு நல்லது செய்யலாம்ங்கிற நோக்கத்தோட நான் அரசியல் நுழைஞ்சேன். அதுதான் என்னுடைய முதல் என்ட்ரியா இருந்து. நிறைய பசங்களுக்கு அந்த வயசுல என்ன தோணும்னா, நான் கிரிக்கெட் விளையாடணும், நடிக்கணும், அந்த மாதிரி பண்ணணும், ரீல்ஸ் பண்ணணும், நிறைய விஷயங்கள் தோணும். அந்த வயது 15 வயது நல்லா ட்ரெஸ் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்தணும் அப்படின்னு தோணும் போது உங்களுக்கு அந்த அரசியலோட பாதை ஒரு ஐடியா இருக்கும்ல, எனக்கு இவரை பார்த்து தான் இந்த ஆர்வம் வந்தது அப்படின்னு சொல்லலாம். அப்படி யாராவது இருக்காங்களா? அப்படி கண்டிப்பா சொல்லணும்னா எங்க கழக பொதுச் செயலாளர் அவர்கள் எடப்பாடியார் அவர்களை தான் நான் முதல்ல பார்த்தேன். அவர் தான் எனக்கு எல்லாரும் படங்களை பார்த்து நிறைய சினிமாக்களை பார்த்து ஹீரோக்களை பார்ப்பாங்க. ஆனா நான் பார்த்த ஒரு ஹீரோனா அவர் தான். நான் இது வரைக்கும் படங்களை பார்த்ததா இருக்கட்டும், இதுவரை படங்களை காட்டிலும் அவர் எனக்கு ரொம்ப ஒரு கரிஸ்மேட்டிக் ஃபிகரா தெரிஞ்சாரு. எல்லா இடத்துலையுமே அதான் சொல்லுவேன். ஸோ நான் அரசியலுக்கு வர்றதுக்கு அவர் தான் முதல் என்னுடைய எடுத்துக்காட்டா இருந்தாரு. நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லை. நம்ம அந்த சைல்ட்ஹுட் ப்ளஷர்ஸ் என்ஜாய் பண்ண முடியாது, அதை எதுவுமே அரசியலுங்கிறதே எனக்கு ஒரு ப்ளஷராக தெரிஞ்சது இந்த கட்சிக்குள்ளே போனதுக்கு அப்புறமா. அவங்களுடைய வரவேற்பாக இருக்கட்டும், அவங்க கொடுத்த அன்பாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே மறக்க வச்சிருச்சு. இல்லை வீட்டில எல்லாம் என்ன சொன்னாங்க? அரசியலுக்கு போறேன் அப்படின்னு அந்த வயசுல, என்னடா இவ்வளோ சின்ன வயசுல அரசியலை பத்தி பேசிட்டு இருக்கான்னு ஒரு வியந்து பார்த்துருப்பாங்களே, வீட்டில் என்ன சொன்னாங்க? வீட்டில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிரிச்சாங்க. ஏப்பா இப்போ 15 வயசு ஆகுது, இப்போ போய் கட்சியில் என்ன பண்ண முடியும், யார் ஃபஸ்ட்டு போகிறப்பே சிரிப்பாங்க எல்லாம்,
என்ன இதெல்லாம் அப்படின்னு கேட்டாங்க. இல்லை எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு, நான் அதுதான் பேஷனாக பண்ண போகிறேன், என்னோட பாதையில் விடுங்க நான் போகிறேன்னேன். ஸோ என் வீட்டில் கொஞ்சம் சப்போர்ட்டும் பண்ணாங்க. ஏதோ கெட்ட வழியில் போகாமல் இருந்தால் சரி, நல்ல வழியில் போனால் சரிதான்னு சொன்னாங்க. ஸோ நான் லோக்கலாக சந்திச்சு அப்படி போனது தான். மற்றபடி வீட்டிலேருந்து அரசியல் பேக்ரவுண்டுங்கிறது கிடையாது. இருந்தாலும் எனக்கு என்னுடைய கழகம் ஒரு குடும்பமாக எனக்கு எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தாங்க. இப்ப கழகத்துல நீங்க ஏடிஎம்கேல போய் ஜாயின் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் போய் ஒரு உள்ள வரும்போது யாருடா இந்த பையன் சின்ன பையனா இருக்கான், எப்படி கட்சிக்குள்ள சேர்த்துக்கிறது, இதெல்லாம் சரி வராதுப்பா வீட்டுக்கு போ அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா உங்ககிட்ட? 100% அப்படி கிடையாது. நான் போனவொடனே என்கரேஜ் தான் பண்ணாங்க. வாங்க, நான் கூட ஃபர்ஸ்ட் நினைச்சேன், நீங்க சொல்ற மாதிரி தான் நானும் முதல்ல நினைச்சேன். இந்த மாதிரி சின்ன பையன் ரொம்ப வேறுபாடு பார்ப்பாங்கன்னு. ஆனா நான் போன அந்த முதல் நாள் அவ்வளவு வரவேற்த்தாங்க. பரவாயில்ல, வாங்க வாங்க தம்பின்னு சொல்லிட்டு எங்களுடைய மாவட்ட கழக செயலாளரா அஇஅதிமுகவோட மாவட்ட கழக செயலாளர், தற்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு, திரு பி.ஆர். செந்தில்நாதன் அவர்கள். அவர் பார்த்த உடனே ஒரு சால்வை ஒன்று போத்தி, வா தம்பி நல்லா செயல்படு, சிறப்பாக இது பண்ணுனாங்க. ஸோ அந்த முதல் சால்வை என் தோளில் விழுகும்போது தான் நான் முடிவு பண்ணேன், கட்சி மேலே எனக்கு இன்னமே அப்படியே அந்த அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த ஒரு ஆர்வம்ங்கிறத 100 மடங்கு அதிகமாச்சுன்னே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு சின்ன பையனை அவங்க பார்க்கல. ஸோ அவங்கள ஒரு ஆள் மாதிரி ட்ரீட் பண்ணுறது தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அழகு. என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இந்த அரசியல் அப்படின்னு சொல்லும்போது நிறைய இருக்கு. அரசியல் ஒரு கடல்னே சொல்லலாம், ஒரு சமுத்திரம் அல்ல குறையாது, நிறைய விஷயங்கள் வந்துட்டே இருக்கும். நீங்க போய் அதுல இணையும் போது உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னு தோணுது? நிறைய, கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அரசியலே தெரியாம தான் நான் அந்த கட்சிக்குள்ள போனேன். ஸோ அரசியல்னா என்னங்கிறதே இந்த நிர்வாகிகள் அவங்க மூலமா தான் நான் கத்துக்கிட்டேன். அரசியல்னா என்னங்கிறதே எனக்கு கற்றுக் கொடுத்தது இந்த கட்சி தான். நான் போறப்போ ரொம்ப பிகினரா போனேன். சரி, நமக்கு என்ன நினைச்சு போனீங்க? உள்ள போனா ஈஸி, போய் உட்காந்துக்கலாம், பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்களா? என்ன தோணுச்சு? அப்படியெல்லாம் நினைக்கல. நான் முதல்ல நம்மளை கணக்கிலே சேர்க்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். நம்ம ஜஸ்ட் கிரௌட்ல நிற்கக்கூடிய ஒரு ஆளா வேணா இருப்போங்கிறத நினைச்சுதான் நான் போனேன். ஆனா கட்சி அப்படியே அங்கே போனோன்னா டைரக்ட் ஆப்போசிட்டா நடந்துச்சு. அவங்களோட எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போறது, நிகழ்ச்சிகள் நடக்குதுன்னா அதை முன்னாடி நிக்க வைக்கிறது, வா முன்னாடி வா, அதுல என்னன்னு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. என்கரேஜ் பண்ணவும் தான் நான் இந்த அளவுக்கு இன்னைக்கு வந்திருக்கேன்னு சொல்லலாம். அங்க லோக்கலா இருக்கட்டும் சரி, எங்கே பார்த்தாலும் ஒரு சின்ன பையன் ஆர்வமா வர்றாருங்கிறப்ப எல்லாமே சப்போர்ட் தான் பண்றாங்க கட்சியை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால பாத்தீங்க அப்படின்னா அரசியல்ல நான் கத்துக்கிட்டதுங்கிறது என்னுடைய நிர்வாகிகள் அவங்க மூலமா தான் நான் முதல்ல கத்துக்கிட்டேன் அரசியலையே. இப்ப ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒரு இடத்த தேர்வு பண்றோம்னா, ஒரு காலேஜ்ல போய் சேர்றதுனாவே நம்ம நிறைய யோசிப்போம், இங்க போகுமா அங்க போகுமா, ஏ கிரேடா பி கிரேடா, ஸோ என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஏன் ஏடிஎம்கேவை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை செலக்ட் பண்ணீங்க? இன்னைக்கு நிறைய கட்சிகள் இருக்கு, இளைஞர்கள் நிறைய கட்சிகளை நோக்கி போறாங்க. நான் பேர் சொல்ல விரும்பல. ஆனா ஒரு முக்கியமான கட்சி முன்னெடுக்கிறது என்னன்னா வாரிசு அரசியல். ஸோ அந்த டாபிக் உள்ள நான் போக விரும்பல. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அவங்க தாத்தா, அவங்க பையன், ஸோ அவங்க பேரன், அடுத்து அவங்க ஒய்ஃப்னு சொல்லிட்டு அப்படியே தான் போக போகுது. அது முன்னாடியே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. ஆனா அதிமுகங்கிற கட்சியை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ஒரு தலைமை போகும்போதே புது புது தலைமைகள் உருவாகுறாங்க. தானாக தன்னெழுச்சியாக தலைமைகள் உருவாகக்கூடிய ஒரு கழகம், இளைஞர்களை அரவணைத்து நடத்தி கொண்டு போகக்கூடிய ஒரு கட்சி. அதனால தான் நான் அதிமுகவை சூஸ் பண்ணேன்னு சொல்லலாம். மற்ற கட்சிகளை காட்டிலும் எனக்கு இந்த கட்சிகளுடைய கொள்கையை பிடிச்சிருந்துச்சு. நான் சின்ன வயசுலேருந்து எம்ஜிஆரை பற்றி கேட்டு வளர்ந்தேன். எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவங்கள பற்றியெல்லாம் எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க. ஸோ கேட்டு தான் நான் வளர்ந்தேன். நான் கண்ணால் பார்த்தது யார்? எடப்பாடியார். அவரை பார்த்தவொடனே எனக்கு கண்டிப்பாக நம்ம போய் தான் ஆகணும்ட்டு ஒரு கிரேஸ் வந்துருச்சு. அப்படி தான் நான் அதிமுகக்குள்ள நுழைஞ்சேன். சரி, எடப்பாடியார் அப்படின்னு சொல்லும்போது நான் கேட்குறேன், எடப்பாடியார் எத்தனை தடவை சந்திச்சிருக்கீங்க? நான் ஒரு 20 தடவைக்கு மேலே சந்திச்சிருப்பேன். அதில் ஒரு 3-4 நிகழ்வுகள் அவர் என்கிட்ட நேரடியாக பேசியிருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு தடவை ஒரு ஆளை பார்த்துருந்தாலும் அதை திருப்பி பேர் சொல்லி கூப்பிடக்கூடிய அளவுக்கு பயங்கர மெமரி பவரான ஆள். அதனால தான் எனக்கு அப்புறமா பரவாயில்ல, இவ்வளோ பெரிய தலைவர் நம்மளை ரெகக்னைஸ் பண்ணுறாரு, நம்மளுடைய பேசணுங்கிறது தான் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. கிட்ட போகிறப்பே நான் முதல் சந்திப்பு 2023ஆவது ஆண்டு அவர் இடைக்கால பொதுச் செயலாளர் தேர்வாக இருந்த பொழுது அவரோட பிறந்த நாளுக்கு சந்தித்து வாழ்த்து தெரிவித்தேன். அதுக்கப்புறம் ரொம்பவே ஈஸியாக சந்திக்க முடிஞ்சு நிறைய தடவைகளில். ஸோ இப்போ வரைக்கும் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கேன். முதல் வார்த்தை உங்ககிட்ட என்ன பேசினார்? என்னப்பா என்ன பண்ணுற, பேர் என்னன்னு கேட்டார். முதல்ல என்னப்பா பேர், என்ன படிக்கிற. அவர் சொன்னது இன்னொன்று, படிப்பை விட்டுறாத. அவர் சொல்கிறது அதான் மெயினாக சொல்கிறது. இப்படிலாம் சுற்றுறன்ட்டு இன்னொரு தடவை ஃப்ரீயாக பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சு அவருடைய சேலத்தில் சந்தித்த பொழுது. ஸோ அப்பா தான் சொன்னார், படிப்பை விட்டுறாத, படிப்பு தான் முக்கியம், அடிப்படை படிப்பு தான், அதுக்கப்புறம் தான் கட்சி எல்லாமே. என்ன படிக்கிறீங்க நீங்க? நான் இப்போ டிகிரி பண்ணிட்டு இருக்கேன். நண்பர்கள் இருப்பாங்க நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நம்ம ஒரு விஷயம் செய்ய போகும்போது எதுக்குடா இதெல்லாம் வேணாண்டா அப்படின்லாம் சொல்லியிருக்காங்களா? கண்டிப்பாக இப்போ வரைக்குமே சொல்லிட்டு தான் இருக்காங்க. என்ன கட்சிக்குள்ளெல்லாம் ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் சொன்னது தான், கட்சிக்குள்ளெல்லாம் போனால் மதிக்க மாட்டாங்க, கண்டுக்கவே மாட்டாங்கன்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு நண்பர்கள். கட்சிக்குள்ளெல்லாம் போகிற, அதுவும் அங்கே ஃபுல்லாக வயசானவங்களா இருப்பாங்க, உன்னையெல்லாம் யார் வேல்யூ பண்ண போகிறான்னு சொன்னாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டே கூட அந்த இன்செக்யூரிட்டி எனக்கு இருந்துச்சு, இந்த மாதிரி ஐயோ ஒரு வேலை சொல்லுவாங்களோன்னு சொல்லிட்டு. பட் நான் அதை கண்டுக்கவே இல்லை.
நிறைய பேர் சப்போர்ட்டிவாகவும் இருந்தாங்க, நிறைய நண்பர்கள். சரி போங்க, போ நல்லா பண்ணு, நல்லா இதாக பண்ணுன்னு சொல்லி என்கரேஜ் பண்ணாங்க. அவங்க இன்னைக்கு வரைக்கும் என்கரேஜ் பண்ண தான் செய்கிறாங்க எல்லா நண்பர்களும். இன்னமே நிறைய அச்சீவ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இருக்கும் இடத்துல இப்போ ஒரு அரசியல்ல இருக்கும், ஒரு பொறுப்புல இருக்கும், ஒரு இந்த கட்சியில இருக்கோம்னா நம்ம இருக்கிற இடத்துல ஒரு மரியாதை இருக்கும். ஸோ நீங்க இருக்கிற இடத்துல உங்களை எப்படி பார்க்குறாங்க? இருக்கிற இடத்துல எல்லாருமே கட்சியினுடைய அனைத்து நிர்வாகிகளும் தன்னுடைய ஒரு பையன் மாதிரி தான் பார்க்குறாங்க. தன்னோட ஒரு பையன் மாதிரி ட்ரீட் பண்ணுறது, உரிமையோட கூப்பிட்றதா இருக்கட்டும், ஒவ்வொரு இடங்களுக்கும் அவங்க அந்த சின்ன பையனை கூட்டு போனால் நம்மள ப்ரெஸ்டீஜ் கம்மியாக நினைப்பாங்கன்னு யாருமே நினைக்கிறது கிடையாது. மற்ற எந்த இடமா இருந்தாலும் நினைச்சிருப்பாங்க. பட் அவங்க வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அதோட நிர்வாகிகள் இளைஞர்களை ஊக்குவிக்கிறாங்க. அடுத்த லெவலுக்கு நமக்கு அடுத்து அவன் தான். நிறைய பேர் சொல்லுவாங்க, நமக்கு அடுத்து இவங்க தான் பார்க்கணும், நம்மளே இன்னும் எத்தனை வருஷம் தான் பார்க்க போகிறோம், நமக்கு அடுத்து வர ஜென்ரேஷனை நம்ம தான்ப்பா நெக்ஸ்ட் லெவலுக்கு க்ரோ பண்ணணுங்கிறதுல ஆர்வமாக இருக்காங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னும் இளைஞர்கள் எத்தனை பேர் வந்தாலும் சப்போர்ட் பண்ணுறாங்க. நான் ஒருத்தேன்னு கிடையாது, முகில் ஒருத்தேன்னு இல்லாமல் இன்னும் நிறைய பேர் வர்றாங்க இளைஞர்கள். அவங்களையும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுல தான் நிர்வாகிகள் செயல்பட்டு இருக்காங்க. இப்போ வந்த தகவலின்படி இப்போ எல்லா இடங்களையும் பேசிக்கிட்டு இருக்கிறத வச்சு கேட்குறேன். ஏடிஎம்கேல இளைஞர்களே கிடையாது, இருக்கிறது எல்லாமே வந்துட்டு ரொம்ப வயசானவங்க தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மைதானா? 100% போய் நீங்க கிட்டத்தட்ட ராங்கா தான் சொல்றீங்க. ஏன்னா இளைஞர்கள் இப்பதான் படையெடுத்து வந்துட்டு இருக்காங்க. நீங்க நினைக்கலாம், வெவ்வேறு ஒரு நடிகர் ஒருத்தர் ரீசெண்டா கட்சி தொடங்கி இருக்காரு, அவங்க பக்கம் போறவங்க யாருன்னா இம்மெச்சூர் ஃபேன்ஸ். கொள்கைக்காக வர்றவங்க எல்லாருமே, கொள்கைக்காக ஒரு கட்சியுடைய கொள்கை பிடிச்சி வர்றவங்க, ஒரு உண்மையான தலைவர் தேடி வர்றவங்க எல்லாருமே எடப்பாடியார் அவர்களை தேடி வந்துட்டு இருக்காங்க. மாற்று கட்சியில இருந்து இணைஞ்சிட்டு இருக்காங்க இப்ப வெவ்வேறு கட்சிகள்ல இருந்துலாம். ஸோ அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இளைஞர்களுடைய சப்போர்ட் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பெரிய அளவில் இருக்குது. என்ன அவங்களுக்கு வந்து பகட்டுத்தனம் பண்ண தெரியாது. ரொம்ப ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இந்த சும்மா கார்லேருந்து இறங்குற மாதிரி ரீல்ஸ் போடுறது அதெல்லாம் பண்ண தெரியாது எங்கள் யாருக்கும். 100% உழைப்பு, களத்தில் இறங்கி உழைக்கிறது மட்டும்தான் தெரியும். நான் எடப்பாடியார் பேரவைன்ற அமைப்பு அதுக்கு தான் ஏற்படுத்தியிருக்கேன். கிட்டத்தட்ட 7000 இளைஞர்கள் இந்த அமைப்பில் இருக்காங்க. அது நீங்களே எடப்பாடியார் பேரவை வந்துட்டு நீங்களே உருவாக்குனதா? ஆமாம், நானே உருவாக்குனது தான். ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிச்சது தான். நான் ஆரம்பிக்கிறப்ப ஒரே ஒரு ஆள். 2023 வருடம் அதை நான் துவங்கினேன். இன்னைக்கு கிட்டத்தட்ட 7500 இளைஞர்கள் இருக்காங்க, வயதான நிர்வாகிகளும் இருக்காங்க. அப்படி 40 மாவட்டங்களையும் சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. இதில் நிறைய இளைஞர்கள் யாருன்னா முதல் தலைமுறை அரசியல்வாதிகள். முதல் தலைமுறை அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறவங்களையும் நம்ம சப்போர்ட் பண்றோம். புரட்சி தமிழர் எடப்பாடியார் பேரவையில இப்போதைக்கு எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? கரெக்டா இப்போ 10,500 மெம்பர்ஸ்க்கு மேல இருக்காங்க ஆன் த ரெக்கார்ட்ஸ். பிளஸ் அந்த பேரவையில இன்ஸ்பயர் ஆகி நிறைய பேர் பண்றாங்க எங்களை காண்டாக்ட் பண்ணாம. அது கிட்டத்தட்ட மேபி இன்னும் ஒரு 2K கிட்ட இருக்கலாம் கிட்டத்தட்ட. ஆனால் 10,000 மெம்பர்ஸ் ஆக்டிவாக இருக்காங்க எடப்பாடியார் பேரவையில். இதில் வந்து நீங்கள் பாதிக்கு பாதி கட்சியில் இருக்கவங்களும் இருக்காங்க, கட்சிக்கு வெளியே இருந்து வர்றவங்க பாருங்க, கட்சியை நோக்கி வர்றவங்க என்ன அண்ணா எனக்கு கட்சியில் சேரணும்ட்டு வருவாங்க. ஸோ அவங்களையுமே இந்த பேரவை மூலமாக இணைச்சு நம்ம கழகத்துக்குள்ளே இணைக்கிறோம். அதில் இணைஞ்சிருக்கவங்க அந்த பேரவையில் எடப்பாடியார் பேரவையில் இருக்கிறவங்க எந்தெந்த மாவட்டங்களில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க அதிகமாக? அனைத்து மாவட்டங்கள்லையுமே இருக்காங்க, ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே இருக்காங்க. ஸோ உதாரணத்துக்கு தமிழ்நாடு முழுக்கவே இப்போ செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. குறிப்பிட்ட ஒரு மாவட்டம்னு சொல்ல முடியாது, ஏன்னா எல்லா மாவட்டங்கள்லையுமே எங்களுக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ ஆன்லைன் மெம்பர்ஷிப் போர்ட்டல் மூலமாக நாங்கள் பதிவுகள் பண்ணிட்டு இருக்கோம். அதுபோக எங்களுடைய நிர்வாகிகள் நேரடியாக போகிறாங்க, போய் நிர்வாகிகள் அட்லீஸ்ட் பார்க்கணும், எனக்கு சேரணும்னா அவங்க நேரடியாக பார்த்து சந்திச்சு அவங்களை கேட்டறிஞ்சு. ஸோ அப்படி சேர்ற நிர்வாகிகள் எக்கச்சக்கமாக இருக்காங்க. ஸோ ஒரு மாவட்டம்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது, தமிழ்நாடு முழுவதும் மிகச்சிறப்பாக இயங்கி கொண்டிருக்கின்றது. டிஎம்கேல 5000 ரூபாய் கொடுத்துட்டாங்க, உடனே வந்து ஏடிஎம்கேல 10,000 ரூபாய் கொடுக்கணும். நேற்று எடப்பாடியார் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் பிறந்தநாள் அன்னைக்கு வந்துட்டு ஒரு விஷயம் அறிக்கை வெளியிட்டிருக்காரு. கட்சி வந்து எலெக்ஷன்ல நாங்க வின் பண்ணிட்டோம்னா எல்லா குடும்பத்துக்குமே நாங்க 10,000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உண்மையிலே ஒரு நல்ல பயனுள்ளதாக அறிவிச்சிருக்காரு. இப்போ இருக்க முதல்வர் அவர்கள் வந்து நிறைய பயனற்ற அறிவிப்புகளை விட்டு ஜெயிக்கணும், பொய் வாக்குறுதிகளை கொடுத்து ஜெயிக்கணும்னு முயற்சி பண்ற நேரத்தில் சொல்றதை செய்யறவர் எங்க தலைவர், சொன்னதை செய்யறவர் அவர் தான் எங்களுடைய எடப்பாடியார் அவர்கள். உதாரணத்துக்கு முதல்வர் அவர்கள் நிறையா 2021 தேர்தல் அறிக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதில் எத்தனை நிறைவேற்றிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஏதோ ஒரு 1-2 பேருக்கு, அதுவும் தேர்தல் வர்றதுனால, உதாரணத்துக்கு லேப்டாப்பாக இருக்கட்டும் 4 வருஷமாக கொடுக்காம இப்போ கடைசி இந்த 1 வருஷம் கொடுத்து, ஸோ தேர்தலில் அவங்க ஜெயிக்கணுங்கிறது மட்டும்தான் அவங்களோட நோக்கம். ஆனால் எடப்பாடியார் அவர்களுடைய நோக்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் மட்டும் கிடையாது, அடுத்த 5 வருடம் மக்கள் நலனோடு இருக்கணும். ஸோ அதுக்காக தான் அவர் இந்த அளவுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. 10,000ங்கிறத நிச்சயமா அவர் பண்ணுவார். இது மட்டுமல்ல, இந்த தேர்தல் வாக்குறுதியில் இன்னுமே நிறைய கொடுத்துருக்காங்க. தேர்தலுடைய அறிக்கை தயாராகிக்கிட்டு இருக்கு. ஸோ அதில் இதை விட மக்களுக்கு பயனுள்ள திட்டங்கள் நிறையவற்றை கொடுத்துருக்காரு. மக்கள் கிட்ட நிறைய விஷயங்கள் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய இடங்கள்ல ஏடிஎம்கேல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நீங்க என்ன மாதிரி செயல்பட்டு இருக்கீங்க? அதிமுக வெளியிடக்கூடிய அறிவிப்புகளை இளைஞர்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறது. இளைஞர்கள்
எங்களுடைய டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுமக்கள்ங்கிறது முதல் டார்கெட். அடுத்து முக்கியமாக இளைஞர்கள் அடுத்த கட்ட தலைமுறைக்கு ஒரு விழிப்புணர்வு வரணும். ஸோ அவங்க ஒரு மாயை பின்னாடி ஓடிட்டு இருக்காங்க. ஒரு மாயையில் அவங்க ஒரு நடிகர் பின்னாடி ஓடிட்டு இருக்காங்க. இல்ல நடிகர் இப்ப நீங்க நடிகர் சொல்றதுனால நான் கேட்கிறேன், நடிகர் பின்னாடி மட்டும் தான் போயிட்டு இருக்காங்களா? அவங்க பின்னாடி போற இளைஞர்கள் தான் ரொம்ப இம்மெச்சூரா இருக்காங்க. ஸோ மற்ற இடங்கள்ல போறவங்க கூட பரவாயில்ல, ஸோ கொஞ்சம் அமைதியாவது இருக்காங்க. அவங்க பின்னாடி இருக்கிறவங்க தான் தேவையில்லாத சில சலம்பல்களை உண்டாக்கிட்டு இருக்காங்க, குழப்பங்களை உண்டாக்கிட்டு இருக்காங்க. ஸோ தப்பான தகவல்களை பரப்புறதா இருக்கட்டும். ஸோ அதை நான் சொன்னேன், இம்மெச்சூரான ஃபேன்ஸா இருக்கட்டும், அவங்க நம்ம கணக்கிலே சேர்க்கறது கிடையாது. இருந்தாலும் ஸோ அதுல நிறைய பேர் நம்மளுடைய ஆட்களே நிறைய பேர் தவறா ஒரு யாரோ சொல்றாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்கன்னு போய் அங்கெல்லாம் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் நாங்கள் இந்த பக்கம் திருப்பி கொண்டு வரது எங்களுடைய பணி. இளைஞர்களுக்கு அடுத்த கட்ட இளைஞர்களுக்கு அரசியல் விழிப்புணர்ச்சி வரணுங்கிறதா என்னுடைய முதல். என்ன மாதிரியான இளைஞர்கள் இப்போ வந்துட்டு உங்ககிட்ட இருக்காங்க, அதிமுகல இருக்கிறாங்க? 17 வயசுல இருந்து கிட்டத்தட்ட இளைஞர்கள் எல்லாருமே செயல்பட்டு இருக்காங்க. அதிமுகங்கிறது மட்டும் இல்லை, இந்த பேரவையில் பார்த்தீங்க அப்படின்னா 17 வயசு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து எல்லாரையும் நாங்கள் கொண்டு வர்றோம். பட் அவங்களுக்கு நாங்கள் லீகலாக எதுவும் மெம்பர்ஷிப் கார்டு கொடுக்கறது இல்லை. 1 இயர் அவங்க செயல்பட்டு 18 வயது ஆனதுக்கு அப்புறம் தான் கட்சிக்குள்ள வர்றாங்க. நீ இப்போ கட்சியில் இணைஞ்சிருக்க, உன்னால ஓட்டே போட முடியாது, நீ எல்லாம் எதுக்கு இப்ப அரசியலுக்கு வர, ஓட்டர் ஐடி இருக்கா அப்படிங்கிற பேச்செல்லாம் வந்திருக்கா? எக்கச்சக்கமா வந்திருக்குது. ஓட்டை ஏன்பா ஆதார் கார்டு வச்சுலாம் ஓட்டு போட முடியாதுப்பான்லாம் நிறைய பேர் என்னுடைய ஆரம்ப கட்டங்களில் சொல்லியிருக்கிறாங்க. ஓட்டு போடுற வயசே இல்லை, எதுக்கு இவ்வளோ பண்ணுறேன்னா இப்போ நிறைய பேர் கேட்பாங்க. இருக்கிறது ஒன்றே, நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், நம்மளால் ஓட்டு போட முடியுது இல்லை. நம்ம ஒரு கட்சி மேலே அந்த ஒரு காதல் இருக்குது. நீங்கள் சொன்னதுதான், ஒரு கழகத்தின் மேலே இருக்க காதல், அதை காட்டுறதுக்கு ஒன்றும் ஓட்டர் ஐடி அவசியம்ங்கிறது தேவையே கிடையாது. ஒரு கழகத்துக்காக உழைக்கிறதுக்கு ஒரு ஓட்டர் ஐடி தேவை, அது வந்து தடையாக இருக்க போகிறது கிடையாது. மற்றபடி எங்களுடைய கோலில் நான் ஃபோக்கஸ்டாக இருக்கேன். இப்போ 2026 அரசியல் களம் எல்லா இடங்கள்லயுமே வந்துட்டு எலெக்ஷனுக்கான வேலைகள் ஆரம்பமாயிருச்சு. கழகத்துல எப்படி என்ன ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, எதை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க? தேர்தல் தேதியே இன்னும் அறிவிக்கப்படலை, இனிதான் வரப்போகுது. இருந்தாலும் கழகம் மிக வலுவான கூட்டணி இருக்கு. கூட்டணிங்கிறத மட்டும் நம்பி அதிமுக கிடையாது, மக்கள் செல்வாக்கு எக்கச்சக்கமா இருக்குது. நிச்சயம் 2026க்கான தேர்தல் பணிகளை நாங்கள் ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டோம். எங்களுடைய பொதுச் செயலாளர் 180 தொகுதிக்கு மேலே சுற்றுப்பயணம் முடிச்சுட்டு தான் வந்து இப்போ ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கிறப்ப தேர்தல் பிரச்சாரத்தையும் நாங்கள் முடிச்சிட்டோம். மக்கள் இடத்துல அவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்குது. எழுச்சி பயணத்தில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், சொல்லணும்னு தேவையில்லை. நாங்கள் வந்து வாயால் சொல்கிறவங்க கிடையாது, அதை நிரூபித்து காட்டினவங்க. ஸோ மக்களுடைய வரவேற்பு ஆரவாரம்ங்கிறது அமோகமாக இருக்குது. ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கான அனைத்து சூழ்நிலைகளும் தற்பொழுது முழுமையாக நடந்திருக்குன்னு சொல்லலாம். கூட்டணி அப்படின்னு சொல்லும்போது கூட்டணிக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. என்னதான் இருந்தாலும் என்டிஏ கூட்டணி, அவங்க பேச்சை கேட்டு தான் இவங்க செயல்படுறாங்க, அவங்களோட பி டீம் சொல்றாங்க, அவங்களோட இடது கை வலது கை அப்படின்னு நிறைய பேச்சுகள் வருது. இதை எப்படி எடப்பாடியார் அவர்கள் ஃபேஸ் பண்றாரு? எடப்பாடியாரை பொறுத்த வரைக்கும் ஒன்னே ஒன்று தான், இது வந்து அதிமுக தலைமையிலான கூட்டணி. அதை வந்து கூட்டணியுடைய தலைமை கிளியரா சொல்லிட்டாங்க. கூட்டணியினுடைய தலைமை சொன்னதா இருக்கட்டும், அங்க பிஜேபி தரப்புல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அதிமுக தான் தலைமை, நாங்க இந்த பவர் ஷேரிங் கேட்கல, அதிகமான சீட்டுகள் கேட்கல. இந்த உதாரணத்துக்கு திமுக காங்கிரஸ் பிரச்சனை உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த மாதிரி எங்க கூட்டணிக்குள்ள எந்த பிரச்சனைகளும் கிடையாது. எங்களுடைய வளர்ச்சியை நாங்க ஒற்றுமையா இருக்குது, அதான் அவர் சொன்னதுதான். பங்காளிகள் ஒன்னா சேர்ந்துட்டது பிடிக்காம நிறைய பேர் வெளியேந்து கிளப்பி விடுற வதந்தியா தான் நாங்க இதை பாக்குறோம். மற்றபடி இதுல வந்து உண்மையான பிரச்சனைகள் கூட்டணிக்குள்ள கிடையாது, மிகவும் வலுவாக இருக்கிறது. அதிமுக அப்படின்னு சொல்லும்போது ஒரு வலிமையான தலைவர் இல்ல, அதிமுக உடைஞ்சு கிடக்குது, ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்காங்க, ஒவ்வொரு பக்கம் நான் நடத்துறேன் நீ நடத்துறேன் ஒரு போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. இரட்டை இலை சின்னம் மட்டும்தான் இன்னும் வலிமையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதிமுக இருக்கிற வலிமைங்கிறது இரட்டை இலை சின்னத்துக்கு இருக்கோ இல்லையோ, புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுக்கு அதை விட அதிகமான வலிமை இருக்கின்றது. புரட்சி தலைவி அம்மா இருந்து என்ன பண்ணாங்களோ அதை இப்ப எடப்பாடியார் பண்ணிட்டு இருக்காரு. அதான் பொதுக்குழுல கூட சொல்லியிருப்பாங்க, புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆண் உருவம் தான் எடப்பாடியார்னு சொல்லிட்டு. இப்ப அது மாதிரிதான் கிட்டத்தட்ட, ஓகேங்களா, அந்த தலைமை, அதாவது கிட்டத்தட்ட அந்த தலைமை இருந்துச்சு, அது இல்லைன்னு இன்னைக்கு யாராலையும் சொல்ல முடியாது. அதற்கு பதிலாக இங்க எடப்பாடியார் இருக்கிறாரு. அதிமுக மிக வலுவாக செயல்படுத்திட்டு இருக்காரு, கொண்டு போறாரு. ஏன்னா எவ்வளவு கஷ்டங்களை பார்த்தவர், கட்சியுடைய கஷ்டமான சூழ்நிலைகள்ல இருந்தும் இன்னைக்கு கட்சி எவ்வளவு பெரிய அளவுக்கு எடுத்துட்டு போயிருக்காரு. அடுத்த ஆளுகின்ற பவருக்கு வரப்போகுதுங்கிற அளவுக்கு கட்சியை கொண்டு போயிருக்கிறாரு. இந்த ஒரு சின்ன லெவல்ல இருந்துன்னா சாதாரண விஷயம் கிடையாது. உண்மையிலே அதிமுகவை சிறப்பாக வழி நடத்தினது எடப்பாடியார் தான் நான் நினைக்கிறேன். நடுவுல ஒரு நிறைய பிரச்சனைகள் வந்தது. பிஜேபியில இருந்து ஏடிஎம்கே வெளியே வந்தாங்க. அண்ணாமலை அவர்கள் கூட சொன்னாரு, இதுக்கப்புறம் ஏடிஎம்கேக்கு உள்ள நாங்க ஜன்னலை கூட திறந்து வைக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாரு. கடைசி கூட்டணியில தான் போய் நிக்கிறாங்க. லாஸ்ட் டைம் தேமுதிக வந்துட்டு ஏடிஎம்கே கூட இருந்தது, இப்ப தேமுதிக வந்துட்டு டிஎம்கே கூட போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த கூட்டணி குழப்பங்கள் இருக்கும்போது இதுக்கப்புறம் ஏடிஎம்கே என்ன மாதிரியான நிலைப்பாடுகளை நோக்கி போவாங்க? தேமுதிக அப்படிங்கிற கட்சிக்கு பாத்தீங்கன்னா ஓட் ஷேரே கிடையாதுங்கிறது மக்களுக்கு தெரியும். ஸோ இருந்தாலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் விரும்பிய கூட்டணி என்ன அப்படின்னா என்டிஏ கூட்டணி. அவர் வந்து திமுக இன்னைக்கு அவர் இருந்திருந்தார்னா கிட்டத்தட்ட அவ்வளவு மனசு வருத்தப்பட்டிருப்பாரு. பிரேமலதா அவர்கள் இப்படி
கட்சியை கொண்டு போய் திமுகட்ட கொடுத்ததை நினச்சிட்டு. ஸோ அப்படி அவரே விரும்பின கூட்டணி என்டிஏ கூட்டணிங்கிறப்ப ஸோ அதனால தான் ஐயா எடப்பாடியார் அவர்களும் அவர்களை அழைச்சாங்க. ஸோ கூட்டணி பக்கம் வாங்கன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அவங்களுடைய நிலைப்பாட்டுக்காக அவங்க திமுக பக்கம் போயிருக்காங்க. ஸோ அது எந்த விதத்திலையும் அதிமுகவுடைய கூட்டணிக்கு என்டிஏக்கு சீட்டு கொடுத்துட்டு தான் வந்திருப்பாங்களே, ஏன் சீட்டு கொடுக்கல? எடப்பாடியார் அவர்கள் என்ன சொன்னாங்க, நீங்க வாங்க கூட்டணி பேச்சுவார்த்தையில நம்ம பரஸ்பரமா பிரிச்சுக்கலாம் சீட்டுகளை நம்ம பேசிக்கலாம்னு சொன்னது. அவங்க வேற ஒரு காரணத்துக்காக போயிருக்காங்க. அதை நான் சொல்ல விரும்பல. ஸோ அதனால அந்த கூட்டணிக்கு அவங்க போயிருக்காங்க. ஸோ அதை நாங்கள் கணக்கிலே சேர்க்கல. அவங்க இப்போ ஆட்டத்திலே கிடையாது. என்டிஏ கூட்டணி வலுவா இருக்கு. இருக்கிற கட்சிகள் தேர்தலை சந்திக்கிறதுக்கு தயார் நிலையில இருக்கு. இன்னொரு விஷயம் கேட்குறேன். இப்போ விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்காரு. எல்லா இடங்களையும் அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அதை ஒரு விஷயமா எடுத்து எல்லாருமே பேசிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு விஜய் பிடிக்குமா? பிடிக்காது. அவருடைய நடிப்பு வேணா பிடிக்கும். அவர் நடிச்சதை வேணா நம்ம நல்லா வியந்து பார்த்துருக்கனே தவிர்த்து அரசியல்ல அவர் ஒண்ணுமே எனக்கு சுத்தமா அவர் பிடிக்காது. என்ன காரணம்? ஏன் அரசியல்ல விஜய் பிடிக்காது உங்களுக்கு? நீங்க இன்னைக்கு வரைக்கும் ஒரு மக்களை சந்திக்கணும்னு சொல்றாரு. இதுக்கு வரைக்கும் பத்திரிகையாளர்களை சந்திச்சிருக்காரா? ஒரு மீடியாவை சந்திச்சிருக்காரா? எப்படிங்க அவர் வெளியே தெரியும்? மீடியாவை பத்திரிகையாளர்களை சந்திச்சாதான் அரசியல்வாதியா? இல்லைங்க, அதுக்கே கட்ஸ் இல்லைங்கிறது எனக்கு தோணுது. இப்ப அதுக்கே கட்ஸ் இல்லாதவரை நம்ம எப்படிங்க பிடிக்கும்? அதுக்கே எனக்கு பிடிச்சது என்ன, எடப்பாடியார்ட்ட பிடிச்சது என்னன்னா, யாரா இருந்தாலும் நேருக்கு நேரா நின்று சவால் விடுவாரு. இப்ப முதல்வர் கூப்பிட்டாரு தெரியுங்களா, ரவுண்ட் டேபிள் சேலஞ்ச், ஐ மீன் நேருக்கு நேரா த ஓப்பன் சேலஞ்ச் ஸ்டில் ஆன்னு கூப்பிடுறாருல. ஸோ அதளவு தைரியமான தலைவர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தைரியமானவங்களை பிடிக்கும். அப்படி இருக்கிறப்ப பிரஸ்ஸை கண்டா பயந்து ஓடுறவங்களை எனக்கு பிடிக்கல. அதுதான் என்னுடைய முதல் காரணம். அது மட்டும் இல்லாம அவருடைய அரசியல் நேத்து வந்தாரு, இன்னைக்கு முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறாரு. என்ன இது? கிட்டத்தட்ட உழைப்பே இல்லாம சில பேர் இதுக்காக 50 வருஷங்களா உழைச்சிட்டு இருக்காங்க. எங்க எடப்பாடியார் அவர்கள் ஸ்கிராச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு கிளை செயலாளராக ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு இந்த அளவு அவரே என்ன சொல்றாரு, நான் ஒரு தொண்டனுங்கிறாரு. ஆனா அவர் என்ன சொல்லிக்கிறாரு, விஜய் அவர்கள் தன்னை நான் தான் தலைவன், நான் தான் இது, நீங்க வேணா எங்க கூட வாங்கங்கிறாரு. ஸோ அப்படி இருக்கிறப்ப அவருக்கு மக்கள் ஆதரவு ரசிகர்கள் மட்டும்தான் இருக்காங்களே தவிர்த்து எந்த மக்களும் அவருக்கு ஆதரவு கிடையாது. ஏடிஎம்கேல இருந்து தொடர்ந்து நிறைய பெரிய தலைவர்கள், எக்ஸாம்பிள் செங்கோட்டையன் கூட சொல்லலாம், நிறைய பேர் டிவிகே நோக்கியும் டிஎம்கே நோக்கியும் போயிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாருமே அதுல இருந்து போயிட்டாங்கன்னா ஏடிஎம்கே எந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு தள்ளப்படுவாங்க? இப்போ என்ன சொல்றாங்கன்னா, அங்க வலுவான தலைவர்கள் இல்லை அப்படின்னு சொன்னது போய் இப்போ நிர்வாகிகள் அந்த குழுல இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்களும் கட்சியை விட்டு வெளியே போய்கிட்டே இருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க சொல்றீங்க நிறைய தலைவர்கள் அதிமுகல போறாங்கன்னு சொல்லிட்டு. தலைவர்கள் போல அதிமுக நீக்கப்பட்டவர்கள், ஏற்கனவே நீக்கி வைக்கப்பட்டவர்கள், கட்சியில் ஏற்கனவே சலம்பல்கள் காரணமா நிறைய அவங்க வேலைகளை பண்ணி, உதாரணத்துக்கு நீங்க சொன்ன செங்கோட்டையன் அவர்கள் நான் ஓப்பனா சொல்ல விரும்புறேன். கிட்டத்தட்ட 2012 புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கட்சிக்குள்ள இவரால நிறைய சிக்கல்கள் வந்துச்சுன்னு சொல்லி இவரை நீக்கி வச்சாங்க. அவருக்கு யார் திருப்பி வாய்ப்பு கொடுத்தவர்னா எங்களுடைய தலைவர் எடப்பாடியார் அவர்கள். ஸோ இன்னைக்கு அந்த தலைமைக்கே நன்றி இல்லாம நிறைய வேலைகளை செஞ்சாரு. அதனாலதான் கட்சியில இருந்து நீக்கப்பட்டாரு. ஸோ நீக்கப்பட்டதுக்கு அப்புறம் போனாரே தவிர்த்து அவரா அவர் வேற வழி இல்லாம போக்கிடம் இல்லை. வேற எங்கே போனாலும் அவருக்கு எந்த ஒரு அங்கீகாரமும் கிடைக்காது. அதனால இப்ப தாவேக்கால வேற ஆளும் கிடையாது. அங்க ஆளே சுத்தமா தலைவர்களே இல்லை. இங்க இருந்து ரிஜெக்ட் பண்ணி போட்ட பீஸ் அங்க போயிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஓப்பனா சொல்லணும்னா நாகரிகமா அப்படி சொல்லக்கூடாது. இருந்தாலும் நான் சொல்றேன், இங்க இருந்து ரிஜெக்டட் ஆனவங்களை ஃபுல்லா அவங்க புறக்கி வச்சுட்டு தலைவர்கள் எங்களுக்கு கிடைச்சிட்டாங்க, பெருந்தலைகள்லாம் வெவ்வேறு கட்சியில இருந்து வர்றாங்கன்னு தாவேக்காஸ் தரப்புல இருந்து அவங்களோட நிலைப்பாட்டுல இருந்து போலேன்னு சொல்றீங்களா? இவங்களே கூப்பிட்டுக்கிட்டாங்கன்னு சொல்றீங்களா? இவங்களெல்லாம் வேற வழி இல்லை, வேற எங்கேயும் போக முடியாது. அதனாலதான் போறாங்க. வேற வழி இல்லை. அதிமுக என்கிற ஒரு சிறந்த இயக்கத்துல இருந்தாங்க, அங்க இருந்து நீக்கப்பட்டு விட்டாங்க இவங்க பண்ண வேலைகள்னால. ஸோ வேற வழி இல்லை. யாரு நம்மளை ஏத்துக்குவா அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு போக்கிடம் இல்லாம இருந்தவங்களுக்கு ஒரு தங்குற இடமா தான் தாவேக்காவும் திமுகவும் இப்ப செயல்பட்டு இருக்கு. அவ்வளவுதான். ஒரு காய்லாம் கிட்டத்தட்ட என்னன்னா ஒரு நடமாடும் காய்லாங்கடின்னு தான் நான் சொல்லுவேன். எதை சொல்றீங்க? தாவேக்காவை நடமாடும் காய்லாங்கடி. கைலாங்கடினா தெரியுங்களா? இந்த பழைய பொருட்கள்லாம் வைப்பாங்க தெரியுங்களா? இங்க இருந்தாதான் தூக்கி போட்ட மக்கள் தங்களுடைய வீட்டுக்குள்ள இருக்க பொருட்கள் தேவையில்லைன்னு தூக்கி போடுவாங்க, தான் வீடு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. அப்படி தூக்கி போடுற பொருட்களை ஃபுல்லாக அவங்க எடுத்து வச்சுக்குவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இதாக தான் தாவேக்கா விளங்கிட்டு இருக்கு. திமுக இன்னும் கொஞ்சம் நாள் அப்படி மாறிடும். 2026 தோத்ததுக்கு அப்புறம் தோத்துருவாங்கன்னு கண்டிப்பா சொல்றீங்களா? கண்டிப்பா சொல்றோம். 2026 மக்கள் அனைவரும், நானா சொல்லல, மக்களுடைய குரலை தான் நான் சொல்றேன். மக்களுடைய குரலா நான் அதை சொல்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் ஆசைப்படுறாங்க. ஏனென்றால் இன்னைக்கு திமுக தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்கேடாக இருக்கட்டும் எல்லாமே இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை இருக்குது. ஸோ தமிழ்நாடே இன்னைக்கு கிட்டத்தட்ட சுடுகாடு மாதிரி இருக்கு. ஸோ இது மாறணும். இந்த நிலை மாறணும்னா யார் வரணும்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதுல மக்கள் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நிச்சயமா பாருங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. Attica, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment.